ஹலோ இன்னைக்கு வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு 2 நூடுல்ஸோட ரெசிபி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நூடுல்ஸ் தான் உலகத்திலேயே ரொம்ப காரமான நூடுல்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கர காரமாக இருக்கிற நூடுல்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் இது எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்யலாம், ப்ளஸ் இதோட காரத்தை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 50% அது காரம் கம்மியாகும். எப்படி ஆட் பண்ணலாம் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் பிளாக் சாம்யாங் புல்டாக் ராமென் நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃப்ளேவர்னு பார்த்தோன்னா ஹாட் ரோஸ்டட் சிக்கன் ஃப்ளேவர். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் 2 சாஷே இருக்கும். ஒன்று ரெட்டில் இருக்கிறது வந்து தான் காரம் கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ். அது செகண்ட் வந்து ஒயிட் வந்து சீசனிங் சாஷே. ஸோ இது இல்லாமல் இந்த நூடுல்ஸ் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய நூடுல் கேக் இருக்கும். இதை வெளியில் எடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இந்த நூடுல் கேக் வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நார்மலாக இந்த மேகி இந்த மாதிரி மற்ற நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் குக் ஆகும். சீக்கிரம் குழையக்கூடிய நூடுல்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழே அடியில் அந்த ஆனியன் பார்ட் வந்து தனியாகவும் மேலே இருக்கிற ஆனியன் ஸ்ப்ரிங் தனியாக கட் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் ஸ்ப்ரிங் நமக்கு கார்னிஷிங்க்கு தனியாக ஆட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதில் வந்து நான் 2 கார்லிக் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்லிக்கும் அந்த கீழே இருந்த அந்த ஆனியன் பார்ட்டும் வந்து நல்லா இந்த ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். இது ரொம்ப நேரம் சாட்டே பண்ணோன்னா தீய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் சாஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நூடுல்ஸ்க்கு வந்து காரம் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ் இது. ஒரு சிலர்லாம் வந்து இந்த காரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் 50% அந்த பாதி மட்டும் ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு, அந்த ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா இதில் வந்து நான் ஒரு 50 ml க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த எந்த பயங்கர காரமாக இருக்கிற எந்த ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் நம்ம இதில் வந்து நம்ம எனி டைரி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா அதோட காரம் வந்து ஒரு 50% இல்லை அதுக்கும் கம்மியாக கூட ரெடியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது கூட வந்து நம்ம குக் பண்ணியிருந்த நூடுல்ஸும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து நார்மல் நூடுல் மாதிரி இல்லைன்றதுனால இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ரொம்ப சியூவியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணால் கூட அது உடனே குழைய வாய்ப்பு இல்லை. நம்ம போட்டிருக்க மசாலாவோட இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த சாஸ் அந்த ஃப்ளேவர் வந்து இழுத்துக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் அனதர் மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 2 எக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக் தேவைப்படுமோ அந்த நூடுல் குவான்டிட்டி பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நல்லா நம்ம காரம் சப்ரஸ் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் இந்த எக் அண்டு நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் இதில் வந்து ஒரு 2 எக் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 90% அளவுக்கு எக் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். எக்கோட ஃபுல்லாக குக் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஆஃப் ஆயில் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ஒயிட் சாஷே, அதில் தான் வந்து சீசனிங் சாஷே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து எள்ளு, இந்த சீசம் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுவும், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து சீவீடு. ஸோ இது வந்து நம்ம நிறைய இந்த சூஷிலெல்லாம் உள்ளே வச்சு கொடுப்பாங்க, ஒரு க்ரீன் கலரில் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி சீவீடு, அதை ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்க்கு. அவ்வளோதான், இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது எப்பவுமே நான்லாம் எப்படி சாப்பிடுவேன்னா, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய கர்ட் டப்பா தேவைப்படும். இதோட காரம் சப்ரஸ் பண்ணால் அவ்வளோ பயங்கர காரமாக இருக்கும். ப்ளஸ் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் கிடையாது. மேபி 6 months ஒன்ஸ் இல்லை 1 year ஒன்ஸ் கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் காரமாக இருக்கிறதுனால அப்பப்போ சாப்பிட்றது நம்ம ஹெல்த் வைஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். அதனால் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது இன்னும் பெட்டர். நான் இந்த நூடுல்ஸ் மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிட்றேன். உங்களுக்கு க்ரீம் தேவையில்லை, இந்த ஸ்பைசினஸ் வந்து அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட க்ரீம் ஆட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண இந்த 50 ml இல்லை 100 ml ஆட் பண்ணியிருந்தோம்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமாவது இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் காரமாக இருக்கிறதுனால எல்லோரும் அப்பப்போ சாப்பிட யாருமே விரும்ப மாட்டாங்க. மேபி ஒன் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த எல்லோ பேக் பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ளேவர்னு பார்த்தோன்னா ஹாட் சீஸ் ஃப்ளேவர்டு சிக்கன் நூடுல்ஸ் இது. ஸோ இதுலேயும் வந்து 2 சேஷே இருக்குது. ஒன்று வந்து அந்த ஆரஞ்சு சீசனிங் சேஷேவும், ரெட் வந்து இந்த காரம் அண்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த சேஷே இருக்குது. இந்த நூடுல்ஸையும் அகெயின் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும் இந்த தண்ணியில். இதுவும் அதே மாதிரியே வந்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% குக் ஆனதும் நான் அந்த எல்லோ சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ப்ளைனாக இருந்தது. அதில் வெறும் சீசம் சீட்ஸும் அந்த சீவீடும் இருந்தது. இதில் கொஞ்சம் அந்த எல்லோ பவுடர் வந்து இந்த சீஸ் ஃப்ளேவர்டு பவுடர் அந்த மசாலாவாக இருக்குது. அதனால நான் இதுவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். இதோட அந்த காரத்துக்கு கொடுத்துருக்கிற ரெட் கலர் சாஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அந்த நூடுல்ஸ்க்கு வந்து நம்ம இந்த லைஃப் கொடுக்குறதே வந்து அந்த ரெட் சாஸ் தான். இது வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஆட் பண்ணோன்னா அந்த தண்ணியோடு சேர்ந்து நூடுல் வேகும்போது அந்த சாஸோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிடலாம். ஒரு 10 minutes ஆனதும் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு எக் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் எனிவே வந்து இது ஹெல்தி கிடையாது. இது கூட வந்து அட்லீஸ்ட் இந்த கார்ப் ப்ளஸ் ப்ரோட்டீனுக்கு வந்து இந்த எக் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக மாற்றிக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீசம் சீட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சாஷேல இல்லை, அதனால் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிட்டா இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு டிப் என்னென்னா, இதில் ஆல்ரெடி சால்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு இல்லைனா ஒரு 2 pinches அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் மெயினாக காரம் சப்ரஸ் ஆகும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சால்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இதனால சால்ட்லாம் அதிகமாகாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.